எங்கள் பெண் பிள்ளைகள் பட்டினி கிடந்து சாவதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் இனி தமிழன் அவ்வளவுதான் செத்தான் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இல்லை, வீர தமிழினம் ஒருபோதும் வீழ்ந்து விடாது. தமிழன் தாழ்ந்து போக மாட்டான், தலைநிறுவான் என்பதை நீடிக்கும் முகமாக பெருந்தராக திறந்திருக்கிற என் உயிருக்கு இனிப்பான சொந்தங்களை, எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்று. இது முற்றுப்புள்ளி அல்ல, இது முற்றுப்புள்ளி அல்ல, வரலாற்றின் தமிழன் இன வரலாற்றின் தொடக்கம் என்பதை இதுவரை இந்த இடத்தில் தலைவனாக ஒரு பிரபாகரன் இருந்தான். இனி உலகெங்கும் பதவி வரக்கூடிய 12 கோடி தமிழர் ஒவ்வொருவரும் ராஜனுக்கு சொல்லுகிறார், அவ்வளவுதான் முடிந்து விட்டது, முற்றிலுமாக அழித்து முடித்து விட்டது. எங்களை கொண்டு ஒழித்து விட்டதாக ஒக்கரிக்கிறான் சிங்களன். எங்களை புதைக்கவில்லை, எங்கள் உடல்களை என் அன்னைய தேசம் தமிழின பூமி எங்கும் விதைத்திருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய ராஜபக்சே அவர்களை விதைத்திருக்கிறீர்கள். அது எவ்வளவு வீரியமிக்க விருட்சமாக விளைந்து வரும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அவ்வளவுதான் தமிழீழம். தமிழீழம் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று இலங்கை அரசும் அதனுடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் அச்சுறுத்துகிறார்கள், உச்சரிக்கிறார்கள். முன்பு ஈழம் அடைவதற்கு இருந்த காரணத்தை விட இப்போது நாங்கள் ஈழம் அடைவதற்கு இன்னும் அதிகமான காரணத்தையும் அழுத்தத்தையும் வல்லமையும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துகிறார்கள். அப்போது ஆங்காங்கே கற்பழித்தீர்கள், அங்கேயே என் இன உறவுகளை கொண்டு வடித்தீர்கள். அந்த அடக்குமுறையை, அந்த அடிமைத்தனத்தை உடைத்து எறிய என் இன மக்கள் வெகுளி எழுந்து தன் தாயக விடுதலைக்காக, தன் மண்ணின் விடுதலைக்காக, தன் மக்களின் விடுதலைக்காக களமாடினார்கள். உயிரை ஆயுதமாக ஏந்தி ஒரு வீரர்கள் இந்த அறப்போரை நிகழ்த்தி அந்த மண்ணிலே மாவீரர்களாக புதைந்தார்கள். தன் மண்ணை மீட்க, தன் மக்களை காக்க. ஆனால் இன்று மொத்தமாக ஒரே நாளில் மட்டும் 26,000 இன உறவுகளை அழித்து ஒழித்தீர்கள். பிறகு இறுதிக்கட்ட போரிலே 50,000 பேருக்கு மேலாக என் சொந்தங்களை கொண்டு குவித்தீர்கள். என் அக்கா தங்கையை பத்திரமாக வெளியே வா, பத்திரமாக வெளியே வா, பாதுகாப்பு வளையத்திற்கு வா என்று என் ஆத்தாளையும் அப்பனையும் அண்ணனும் தம்பியும் அழைத்து 300 மீட்டருக்கு அங்கே நிர்வாணப்படுத்தி, என் தாய்க்கு முன்பு என் அண்ணனை, என் தந்தைக்கு முன்பு என் தங்கையை நிர்வாணப்படுத்தி நடக்க வைத்தேன். அதில் அவராக இருக்கிற பெண்களை எல்லாம் அப்படியே அழைத்துக் கொண்டு போய் அனுராதபுரத்தில் விபச்சாரங்களில் சேர்த்து சிங்களனின் உடற்பசிக்கு என் அக்கா தங்கையின் மானத்தை உணவாக்கி, என் அக்கா தங்கையின் உடலை உணவாக்கி, சிங்களன் சுட்டு பழகுவதற்கு என் தமிழ் சொந்தங்களின் உயிரை இரையாக்கி நீங்கள் கொன்றொழித்தீர்கள். முன்னையும் விட வலுவான காரணம், அழுத்தமான காரணம் இப்போது உருவாகி இருக்கிறது. ராஜபக்சே அவர்களே, முன்பு ஆங்காங்கே ஒழிப்பது தமிழீழம்தான் தீர்வு என்று இன்று அகில உலகம் என்று ஒழிக்கிறது தமிழீழம்தான் தீர்வு. கிளிநொச்சியை கைப்பற்றினீர்கள், ஒரு சிங்கள கொடியை ஏற்றினீர்கள். தமிழீழ தேசிய கொடியை இறக்கி ஒரு சிங்கள கொடியை ஏற்றி நீங்கள் கொண்டாடினீர்கள். பாருங்கள் ராஜபக்சே அவர்களே, ஆஸ்திரேலியாவில், கனடாவில், பிரிட்டனில், பிரான்சில், அமெரிக்காவில், ஜெர்மனியில், நியூசிலாந்தில், சுவிட்சர்லாந்தில், உலகெங்கும் என் தாய் தமிழ் உறவுகள் பாடி வாழக்கூடிய பல்வேறு தேசங்களில், இந்திய தேசத்தில், தமிழகத்தில், இன்றைக்கு பெங்களூரில் பாருங்கள் தமிழீழ தேசிய கொடி ஏறி பறக்கின்ற
தமிழக தேசிய கொடியை பறக்க வைத்தீர்கள். அதற்கு நன்றி. எங்கள் நிலப்பரப்பை நீங்கள் கைப்பற்றி இருக்கிறார். என் அன்னைய பூமியை நீங்கள் அடைந்திருக்கிறார். என் பாட்டன் ஆண்ட மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறார். எங்களை கொண்டு குவித்திருக்கலாம். ஆனால் எங்கள் லட்சியங்களை, எங்கள் உறுதியையும், எங்கள் எண்ணத்தையும் நீங்கள் எதை ஒருத்தும் கிடைக்க முடியாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். இந்த உலகத்தாரிடம் மண்டியிட்டேன். இந்த வளர்ந்து வருகிற இந்த வல்லாதிக்க நாட்டில் இந்த பேர் இந்திய பேரரசுக்கு ஒரு இணக்கமாக, ஒரு பிள்ளையினுடைய கணவனாக கருணையோடு குரலெழுப்பி கேட்டேன். பெருமைக்குரிய பெருமக்களே, எங்கள் தாயக விடுதலைக்காக, எங்கள் அன்னைய பூமியின் விடுதலைக்காக, என் மக்களின் விடுதலைக்காக களமாடுகிற தமிழக தேசிய ஆர்வமாக இருக்கிற விடுதலை புலிகளின் மீதான தடையை மட்டும் நீக்குங்கள், வேறு எந்த உதவியும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். தடையை மட்டும் நீக்குங்கள், பிறகு வாருங்கள் என் தலைவன் பிரபாகரனின் படையில் என்று நான் சொன்னேன். தடையை மட்டும் நீக்குங்கள். உலகத்தில் பிறகு தெரியும் தமிழரின் வீரம் எவ்வளவு செறிந்தது என்று, எவ்வளவு உயர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். தடையை நீக்கிப்பார், இன்று செய்துவார், நாளை மொத்த சிங்களம் அகதியாக புலம்பெயர்வார். அதனால்தான் நீங்கள் தடையை நீக்காது அச்சப்படுத்தி அச்சப்படுத்தி எங்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறேன். முன்பு பிரபாகரன் என்ற பெயரை சொல்ல பயந்தார். என்னை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி அச்சுறுத்தி அடைத்துள்ளார் என்று நினைத்தீர்கள். தண்ணீருக்குள் அமைக்கிய பந்து ஒன்று திமிரி இருந்தது. ஏன் நான் எதற்கும் அஞ்சுவனல்ல, நான் பயப்படுவதல்ல. என் தலைவன் என்னிடத்திலே சொன்னது, என் அன்பிற்குரிய அண்ணன் என்னிடத்திலே சொன்னது, தம்பி சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்த தம்பிதான் என் அன்பு தம்பி முத்துக்குமார். சரித்திரமாக படப்பேறிய பலாயங்களை என் தம்பிமார்கள் ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அச்சம் என்பது எங்களிடத்தில் இல்லை, பயம் என்பது எனக்கு பக்கத்திலே இல்லை. சாவை கண்டு எனக்கு பயம் இல்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை சாவு இடத்தில் வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க போவதில்லை. பிறகு எனக்கு பயப்படும். என் மூளை நிறைய, என் சிந்தை நிறைய பெரியாரும், என் இதய நிறைய பிரபாகரன் இருப்பதால் எனக்கு பறந்து விரிந்த இந்த பூமி பந்திலே, மாந்தனையை மிக்க மனிதர்களிடத்திலே, உலக வல்லாதிக்கத்தின் அதிபர்களிடத்திலே நாங்கள் கேட்பதல்ல, புரட்சியால் பூத்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற ரஷ்ய, சீன பேராதிக்கர்கள், கியூப, பொலிவிய போன்ற நாடுகள், வியட்நாம் போன்ற தென்னீர் பூத்த பூமிகள், உங்களிடமாக நாங்கள் கேட்பதென்ன? உங்களைப் போல அதே வழியில் தான் என் தாயகங்களை வென்றெடுக்க நாங்கள் போராடினோம். உங்களில் எங்கள் தியாகம் என்ன குறைந்து போனது? உங்களை விட எங்கள் நோக்கம் என்ன தாழ்ந்து போனது? ஏன் எங்கள் விடுதலையை நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள்? அதைத்தான் திருப்பி வலியுறுத்துகிறேன். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதை மேலானது என்று முழங்கிய வியட்நாமின் விடுதலைக்கு போராடிய போர்ச்சின் அதே நோக்கத்தைத்தான் நாங்களும் முழங்கி போராடினோம். பயந்து வாழ்வதை விட வீரமாக ஒரு வீரமாக செத்ததை சாவதை மேலானது என்று கருதினால் என் தலைவன் களமாடினார். என்ன பிழைகின்றீர்கள்? என்ன பிழைகின்றீர்கள் என்கிறார். இவ்வளவு நாடுகள் இருக்கிறத, உலகத்தில் எந்த நாட்டிலாவது அந்த நாட்டின் குடிமகன் அந்த நாட்டின் தேசிய ராணுவத்தில் இடம்பெற முடியாது, பங்கேற்க முடியாது என்று ஒரு நாட்டில் சட்டம் இருக்கிறதா? இதை உலக நாடுகள் ஏதாவது ஒரு நேரத்தில் வாதிட தயாராக இருக்கிறதா? இந்திய தேசிய ராணுவத்தில் இடம்பெற அந்த மாநிலத்தில் ஒரு